ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 27, 2024. நேற்று மணி கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் வந்துச்சு நம்ம இந்தியா மார்க்கெட்டை பற்றி. என்னன்னா, கடந்த 6 மாதத்தில் உலகத்தில் அமெரிக்காவை விட அதிகமாக எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டும் பர்ஃபார்ம் பண்ணல. பட் அதே நேரத்தில் யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு அதிகமான முதலீடு இந்தியா மார்க்கெட் கிடச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. இதனால் உலக அளவில் 5வது மிகப்பெரிய ஷேர் மார்க்கெட் அப்படின்ற இடத்துக்கு இந்தியா இருக்குது. கடந்த ஒரு 6 மாதத்தில் மட்டும் டோட்டல் வெயிட்டேஜ் 24.5% உயர்ந்து 5.25 ட்ரில்லியன் அளவுக்கு இதோடைய மதிப்பு உயர்ந்திருக்குங்க. இது வந்து ஒரு வேறு லெவல் நியூஸாக பார்க்கப்படுது. நிஃப்டியும் 23,868 அப்படின்ற ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ரீசன்ட் கேண்டல் பேட்டர்ன் வச்சு பார்க்கும்போது 3 ஒயிட் சோல்ஜர் பேட்டர்ன் வந்து வந்திருக்கான். இது வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்முக்கு பாசிட்டிவான கன்ஃபர்மேஷன். நிஃப்டி நேற்று 147 பாயிண்ட்கள் உயர்ந்து க்ளோஸ் ஆகும்போது சிமெண்ட் செக்டர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு மேஜர் அப்டேட் வந்திருக்கு. அதோட பேக் ஸ்டோரி என்ன, இதோடைய டார்கெட்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நேற்றைய மார்க்கெட்டில் 3,535 கோடி ரூபாய்க்கு நெட் செல்லர்ஸாக வந்திருக்காங்க. எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் 5,103.67 கோடிக்கு நெட் பையர்ஸாக வந்திருக்காங்க. நேற்று ஸ்டைலம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு ரைசிங்கில் பர்ஃபார்ம் பண்ணிச்சிருந்தான். அதுக்கான காரணம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு குளோபல் ப்ரோக்கரேஜ் கம்பெனி இந்த ஒரு கம்பெனிக்கு பை ரேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. 40% அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்ட்டு. பட் இதை வந்து நீங்கள் எல்லா சேனல்லையும் பார்த்துருக்கலாம். பட் இது மட்டுமே இதோடைய ரேலிக்கு காரணம் இல்லை. இன்னொரு காரணம் என்னென்னா, ஜப்பானுடைய மிகப்பெரிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒன்றான ஏசிகோ கோகி அப்படின்ற கம்பெனி 40% ஸ்டேக்கை அக்வயர் பண்ணுற மாதிரி பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. இந்த ஜப்பான் கம்பெனி லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா, 2004 2024 வரைக்கும் கம்பெனியோடைய CAGR, அதாவது ஆனுவல் க்ரோத் ரேட், காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து 30% இருக்குது அப்படின்னும், இந்த கம்பெனியோடைய மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, இதோட டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜப்பானீஸ் கம்பெனி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஓவரால் இது வந்து பங்கு உயர்ந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். காரணம், ஷேர் ஒரே நாளில் வந்து உயர்ந்திருக்கான். கிட்டத்தட்ட அதோடைய லோவில் இருந்து 13-14% உயர்ந்து ட்ரேட் ஆனால், ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் வந்து வரும். 1800 90 மூவியரேஜோடைய சப்போர்ட் லெவலாக இருக்குது. ஸோ ஒன்று ஷேர் இந்த இடத்துல வந்து கரெக்ஷன் ஆகும், இல்லை அப்படின்னா ரெசிஸ்டன்ட் லெவலை டச் பண்ணிட்டு கரெக்ஷன் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ட் லெவல் உங்களுக்கு ஒரு 1965 இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு என்ட்ரி எடுக்கிறவங்க இதை ஒரு முக்கியமான ப்ரைஸ் லெவலாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய டார்கெட் கிட்டத்தட்ட இதோடைய பேஸ் வேல்யூவில் இருந்து 2190 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் சொன்னது 40% அப்செட் பொட்டன்ஷியல், மேபி அவங்களுடைய ஃபோர்காஸ்டிங் வந்து ரெசிஸ்டன்ட் லெவல்லேருந்து இருக்கலாம். அமராராஜா பேட்டரி ரீசெண்டாக நல்லாவே உயர்ந்து ட்ரேட் ஆகிட்டு வரோம். இந்த கம்பெனிக்கு JP Morgan நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 2100 டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாங் டேர்முக்கு ஒரு நல்ல பங்காக இவன் இருப்பான். இப்போது இன்வெர்டட் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வந்து இருக்கும். வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இவன் புல் பேக்கில் இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஸோ என்ட்ரு ஆனவங்க, ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறவங்க 1381 ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இவனுடைய பொட்டன்ஷியல் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸில் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு அப்டேட் டிட்டாகர் ரயில் சிஸ்டம்லேருந்து வந்திருக்கு. பிளாக் ராக், அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியான பிளாக் ராக் 1.6% ஸ்டேக் வந்து வாங்க போகிறாங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து இன்னொரு நிர்ணயிக்கப்படலை. இதில் 21.73 லட்சம் பங்குகள் கைமாற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1764. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2023 வெறும் 100 ரூபா 200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் ரயில்வே செக்டரில் ஏற்பட்ட பூம் காரணமாக இப்போது 800% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து ஓவரால் ரிட்டர்ன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கிறதுனால இதில் என்ட்ராகிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வந்து இருக்கும். பட் இந்த பிளாக் ராக் அப்படின்ற கம்பெனி என்ட்ராகும்போது லாங் டேர்முக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஒரு லாங் டேர்முக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்விங் என்ட்ரியில் வச்சு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் இந்த இடத்துல நடந்திருக்கு, கன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டான். ஸோ ஸ்விங்குக்கு என்ட்ரானவங்க சுமார் ஒரு 1600 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம்.
என்ட்ரி எடுத்துக்கலாம். அடுத்து சிஎஸ்பி பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. FIS மரோசியஸ் அப்படின்ற அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்த சிஎஸ்பி பேங்க்கில் 9.7% ஸ்டேக்கை பிளாக் டீல் மூலமாக செல் பண்ண போகிறாங்க. இதோட ஃபினான்ஷியல் ஏதோ மாற்றம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கடந்த லாஸ்ட் குவார்ட்டரில் 11% நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து உயர்ந்து சுமார் 387 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் நல்லா தான் வந்துட்டுருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 3.1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்க. ஸோ இது கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இந்த பங்கை ஒரு ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 2023 ஒரு 300 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் கிட்டத்தட்ட ஒரு 35% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கான் ஒரு ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட் என்ட்ரியில். ஸோ இப்போது சப்போர்ட் லைனில் தான் இருக்கான். ஸோ இந்த ஷேர் இன்றைக்கி கண்டிப்பாக கீழே வரும். கீழே வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் இருக்க மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். 335 to 327 ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட். என்ட்ரி எடுத்துகிட்டு ரிவர்சல் கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. அடுத்தது அரிஹன் கெமிக்கல்ஸில் ஒரு பிளாக் டீல் நடக்க போகுது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 5% டிஸ்கவுண்ட்டில் தான் இந்த ஒரு பிளாக் டீல் நடக்க போகுதுங்க. ஃப்ளோர் ப்ரைஸ் 655 இருக்கும். செல்லர்ஸ் யாருன்னா இந்தியா ரெசிடென்ட் ஃபண்ட் அண்ட் ஃபிராமல் ரிசோர்ஸஸ். ஸோ இவங்க சேல் பண்ணுறது மூலமாக சுமார் 818 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்க போகுது. ஸோ இதனால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இந்த பங்கு அடையும். ஸோ ஹோல்டு ப்ராஃபிட்டில் இருந்துச்சு அப்படின்னா செல் பண்ணிடுங்க, அது ரொம்பவே நல்லது. ஷேரும் பார்த்தீங்கன்னா இப்போது கரெக்டாக டிமாண்ட் ஜோனில் ஸ்டக் ஆகி தான் நின்றுட்டுருக்கான். ஸோ ஒரு ஷார்ட் டேர்ம் என்ட்ரி வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் வந்து இவன் கிடைக்கும் போது தான் கிடைக்கும். ஸோ சப்போர்ட் லெவல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 600 வரும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு சின்ன என்ட்ரி மாதிரி எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல கரெக்ஷன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 510 அப்படின்றது நல்ல கரெக்ஷன் லெவல். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போதைக்கு அவசரப்பட்டு என்ட்ரி எடுக்க வேண்டாம். ரீசெண்டாக என்ட்ரி எடுக்கிறவங்க கூட ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. IIFL தரப்பு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. செபி இதில் இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா சஞ்சய் பெசின் அவர் வந்து இந்த டிவியில் வந்து அதை வாங்குங்க இதை வாங்குவேன்னு சொல்லி ஸ்டாக் ஐடியாஸ் வந்து கொடுப்பாரு. ஸோ இப்போது செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து மார்க்கெட் மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கீங்களான்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பம்ப் அண்ட் டம்ப் சொல்லுவாங்க, அவங்களே வாங்க சொல்லிவிட்டு மக்கள் எல்லாம் வாங்கும்போது வித்துட்டு வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமில் ஈடுபட்டிருக்காருன்னு பார்த்துட்ருக்காங்க. கேஇசி இன்டர்நேஷனல் தரப்பு வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கம்பெனிக்கு ஒரு 1025 கோடி ரூபாய் மதிப்புள்ள புது ஆர்டர் கிடச்சிருக்கு. ரீசெண்டாக இது வந்து நிறைய நியூஸில் வந்து பார்க்கப்படுது. கேஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் வச்சு பார்க்கும்போது சுமார் ஒரு 863.40 ரூபா இருக்கான். ஆல்ரெடி நல்ல ஒரு ரெக்கவரியும் வந்து கொடுத்துருந்தான். இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. ரெசிஸ்டன்ட் லெவல் அது வந்து இப்போ சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகும். 810 வந்து இவன் நின்னானா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். பட் இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் நியூஸ்னாலே கண்டிப்பாக மேலே போவோம். ஒரு ஸ்விங் என்ட்ரிக்கு ஒரு 852 ரூபா வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம் இதில். ஸோ இவனுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து சுமார் ஒரு 950 வரைக்கும் போக வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10% உயர்வான். அடுத்தது ஆசிஸ் கோச்சாலியா தரப்பு வந்து ஒரு அப்டேட். ஏன்னா இனாக்ஸ் வின் வந்து ரீசெண்டாக ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூஸ் வந்து பண்ணியிருந்தாங்க சுமார் ஒரு 1050 கோடிக்கு. இதில் ஆசிஸ் கோச்சாலியா ஒரு 400 கோடி ரூபா மதிப்புள்ள பங்குகளை வாங்கியிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. பட் இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்மளும் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரீசெண்டாக இந்த பவர் செக்டார் வந்து ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு. இந்த பங்கும் நல்லா உயர்ந்துட்டு வரோம். ரீசெண்டாக இதோடைய ரெசிஸ்டன்ட் லெவலான 157 கிராஸ் பண்ணி இவன் மேலே போயிட்டுருக்கான். அங்கே வந்து புல் பேக்கு சமாளித்து இப்போ மேலே போயிட்டுருக்கான். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹோல்டு பண்ணுறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்குது. புதிய என்ட்ரி சஜஸ்ட் பண்ணப்பட மாட்டாது. காரணம் ஸ்டாப் லாஸ் ரொம்ப கீழே இருக்குது. இவனுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் 196 ரூபா வரைக்கும் போவான். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள்னஸ் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா ரீடெஸ்டிங்கில் என்ட்ரி எடுக்கலாம். அதாவது 90 மூவிங் ஏரேஜை ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. நேற்று சிமெண்ட் செக்டர் பங்கெல்லாம் உயர்ந்துச்சு. இதுக்கான காரணம் ரியல் எஸ்டேட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டர் வந்து அடுத்தடுத்து நிறைய ஆர்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அட்கோ கிட்ட 4 கோடி வீடுகள் கட்டுறதுக்கான பிளான் வந்திருக்கு. இதுக்கு முக்கியமான ஸ்கீம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஸோ இந்த ஸ்கீம்னால தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, சிமெண்ட் செக்டார்ஸ் எவ்வளோ நல்லா பூம் ஆகிட்டு இருக்கான். இதில் ஐடிடி தரப்புல வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஐடிடி சிமெண்டேஷன். ஸோ இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு 8000 கோடி ரூபாய் 1082 கோடி ரூபாய் ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்கு குஜராத்தை சேர்ந்த தஹீஜ் எல்என்ஜி டெர்மினல் கம்பெனிக்கிட்ட இருந்து. இந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே இவங்களுக்கு 8000 to 10,000 கோடி ரூபான ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஸோ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவனுடைய ப்ரைஸை வச்சு பார்க்கும்போது இவனும் கணிசமான அளவில் உயர்ந்துக்கிட்டே தான் வர்றான். பட் 2023 இவன் இருந்த ப்ரைஸ் 100, இப்போ இருக்கிறது 500. கிட்டத்தட்ட 5 times ரைஸ் ஆகிட்டு ஏறிட்டு இருக்கான் இந்த கம்பெனி. வீக்லி சார்ட்டை வச்சு பார்க்கும்போது இவன் ரொம்பவே புல்லிஷாக தான் இருக்கான்.
டெய்லி சார்ட்டில் ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த கன்சிடரேஷனை நம்ம வச்சுட்டு என்ட்ரி எடுக்கலாம். 501 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். உங்களுக்கு மேபி அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னு பட்டுச்சுன்னா. ஸோ லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுறவங்க ஐடிடி சிமெண்டேஷனை எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ் லெவலும் பக்கத்தில் தான் இருக்கான். ஒரு பொசிஷனல் என்ட்ரி எடுக்கும்போது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷேரை வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட், டால்மியா பாரத் இவங்களாம் உயர்ந்துட்டு இருக்க காரணத்தை நான் வந்து சொல்லிட்டேன். இதில் டால்மியா பாரத்துக்கு பார்த்தீங்கன்னா அக்குமுலேட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ டால்மியா பாரத் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற நம்பிக்கையும் இருக்குது. இந்தியா சிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நேற்று 15% தான் உயர்ந்துருந்தான் டால்மியா பாரத். இப்போ டால்மியா பாரத்துடைய டெய்லி சார்ட் தான் பார்க்குறீங்க. இவன் டெய்லி சார்ட்டில் ஒரு ரெசிஸ்டண்ட்டை ஃபேஸ் பண்ணி கீழே விழுந்திருக்கான். சுமார் ஒரு 2400. 2024 நிறையா செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் கீழே விழுந்துட்டு இருந்தான். ஓகேங்களா. ஸோ இப்போது முக்கியமான ரெசிஸ்டண்ட்டை டச் பண்ணி தான் இப்போவும் விழுந்திருக்கான் 1852. ஸோ இந்த ஒரு ப்ரைஸ் லெவலில் இவன் தாண்டி வரும்போது டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வருவான். ஸோ டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இவனுடைய டார்கெட் கிட்டத்தட்ட ஒரு 28% உயர்றக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2400 கண்டிப்பாக போவான். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வரும்போது என்ட்ரி எடுக்கலாம். ஹட்கோ தரப்புலேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. பட் நமக்கு கிடைச்ச அப்டேட் என்னென்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மூலமாக பெனிஃபிட் அளவு போகிற முக்கியமான கம்பெனியாக ஹட்கோ இருக்கும். பிகாஸ் இது ஸ்டேட் ரன் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக 30 ரூபாயில் இருந்து இவன் 300 வரைக்கும் போயிருக்கான். 10 டைம்ஸ் அதிகமாக்கியிருக்கான். சரிங்களா. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம் ஹட்கோவை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.